எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் புக் ரிவ்யூ பார்க்க போகிறோம். சைக்காலஜி ஆஃப் மணி புக்கில் இருக்க சாப்டர் 4 காம்பவுண்டிங் சாப்டரை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த சாப்டரோட ஆடியோ புக் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அது ஓவராலாக அந்த புக்கை ஆடியோ வெர்ஷனில் போட்டிருப்போம். இதில் வந்து டீட்டெயில்டாக இந்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க, அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சில பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு துறை சார்ந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு துறையில ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு சொல்லித்தரும். அந்த மாதிரி ஒரு கார்லேஷன் வந்து ஐசிஹெச்சுக்கும் நம்ம பண்ற பேசிக் இன்வெஸ்டிங்க்கும் இருக்கு. ஐசிஹெச் பத்தி மனிதனுக்கு ஒரு பில்லியன் ஆண்டு வரலாறு இருக்கு. நமக்கு ஐசிஹெச் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத வச்சுலாம் ஒரு அறிவியல் அறிவு இருக்கு. அது இன்வெஸ்ட்மெண்ட்ல நமக்கு எப்படி உதவுது அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர்ல அவங்க சொல்றாங்க. 19ஆம் நூற்றாண்டு வரைக்குமே விஞ்ஞானிகள் வந்து இந்த உலகம் வந்து பலமுறை பனிகளால் சூழப்பட்டிருந்துச்சு அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கான எல்லா ஆதாரங்களும் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தின்படி அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஒரு முறை மட்டும் இல்ல 5 டைம் ஒட்டுமொத்த பூமியுமே பனியால உறைஞ்சு அந்த யுகமே பனியுகமா இருந்திருக்கு அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த பூமியுமே பனியால வரைய வச்சு அதுக்கப்புறம் அது உருகி நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்து திரும்ப இன்னொரு தடவை பனியால உருக வைக்கிற அளவுக்கு ஆற்றல் இங்க இருந்திருக்கு. அப்படி ஒரு ஆற்றல் இந்த உலகத்துல இருந்திருக்கு அப்படின்னா அதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றலா இருக்கும். அது என்ன ஆற்றல் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்த்த வகையில இல்லாம அது வேற ஒரு வகையில இருக்கு. இந்த ஐசேஜ் எப்படிலாம் உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு நிறைய தியரிஸ் இருக்கு. பூமியில இருந்த மலைத்தொடர்கள் வந்து அதோட ஹைட் அதிகமாகி அதனால அந்த காற்றோட திசை மாறி கிளைமேட் சேஞ்சஸ் நடந்து அதனால இந்த பூமி ஃபுல்லா சூழ்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இன்னொரு தியரி என்னன்னா, பனியா இருக்கிறது தான் பூமியோட நேச்சுரல் ஸ்டேட்டே. எரிமலைகள் வெடிப்பு நடந்ததுக்கு அப்புறம் பூமியோட மேற்பரப்புல இருக்கிற வெயில் அதிகமாகி அதனால பூமி இப்ப இருக்கிற நார்மல் ஸ்டேட்க்கு வந்திருக்கலாம் அப்படின்னு தியரி இருக்கு. இந்த ரெண்டு தியரியுமே ஒரு தடவை எப்படி ஐசிஏஜ் உருவாச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணதே தவிர எப்படி 5 டைம் சைக்கிளிக்கா ஐசேஜ் உருவாச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணல. 1990ல செர்பியா நாட்டை சேர்ந்த மிலுட்டின் மிலகோவிச் அப்படிங்கிறவர் தான் இந்த ஐசேஜ் எப்படி உருவாச்சுங்கிறதோட தியரிய கண்டுபிடிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மற்ற கோள்கள் எல்லாத்தையும் பொறுத்து பூமியோட நிலையை வந்து அவர் ஆராயிறாரு. சந்திரனும் சூரியனும் பூமியோட ஈர்ப்பு சக்தி நகர்வை வச்சு எப்படி வந்து பூமி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத அவர் கால்குலேட் பண்றாரு. அதுபடி அந்த ரெண்டு பூமி அந்த ரெண்டு சந்திரன் சூரியன் ரெண்டோட ஈர்ப்பு சக்தியும் பூமியை வந்து அதோட சுழற்சியை வந்து பாதிக்குது. அதனால சம்டைம்ஸ் அது சூரியனுக்கு கிட்ட போகுது, சம்டைம்ஸ் சூரியனை விட்டு கொஞ்சம் தொலைவா போகுது. இந்த பீரியட்ல எப்பெல்லாம் சூரியன் பக்கமாக போகுதோ அப்பெல்லாம் பூமியில கோடைக்காலம் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கு, குளிர்காலம் ரொம்ப கம்மியா இருக்கு. எப்பெல்லாம் பூமி வந்து சூரியனை விட்டு தள்ளி வருதோ அப்பெல்லாம் குளிர்காலம் ரொம்ப அதிகமா இருக்கு, கோடைக்காலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ஒவ்வொரு தடவை இந்த மாற்றம் நிகழ்றதுக்கும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகும். இதனால ஐசேஜ் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்றாரு. ரஷ்யாவை சேர்ந்த விளாடிமிர் கொப்பென் வந்து இதை இன்னும் டீட்டெயிலா ஆராய்ஞ்சு இப்ப நமக்கு ஐசேஜ் எப்படி உருவாச்சு அப்படின்னு இருக்க தியரியை டிரைவ் பண்றாரு. அது என்னன்னா, குளிர்காலம் அதிகமா இருந்ததுனால ஐசேஜ் உருவாகல, பட் அந்த டைம்ல இருந்த கோடைக்காலம் ரொம்ப கம்மியா வெயில் அடிச்சதுனாலதான் ஐசேஜ் உருவாயிருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல பூமியோட சுழற்சியில கோடைக்காலம் அதிகமா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பனி படலம் பூமியோட சர்ஃபேஸ்ல சேர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்த கோடை காலத்துல அந்த ஒட்டுமொத்த பனியும் அந்த அந்த வெயில்னால உருக வைக்க முடியல. அதனால சின்ன அளவிலான பனி வந்து பூமியில படர்ந்திருக்கு. இது அடுத்த வருஷம் வர குளிர்காலத்துல இன்னும் பனி படுறதுக்கு அது வழிவகுக்குது. ஸோ இந்த சைக்கிள் இப்படியே நடந்து நடந்து ஒரு டைம்ல ஓரளவுக்கு பனி பூமியில பறந்ததுக்கு அப்புறம் சூரிய வெளிச்சத்தை எல்லாத்தையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடுது. ஸோ பூமியோட பரப்பளவு ஃபுல்லாவே வெப்பநிலை வந்து ரொம்ப குறைஞ்சிருது. அதனால பனியுகம் அதிகமாயிடுது. அதுக்கப்புறம் பல்லாயிரம் ஆண்டுகள் கழிச்சு பூமி சூரியனுக்கு பக்கத்துல நெருக்கத்துல சொல்லும் போது இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸ் நடக்குது. சூரிய கதிர்கள் ரொம்ப உள்ள வர வர
பூமியோட வெப்பநிலை அதிகரிச்சு அந்த பனிக்கட்டியெல்லாம் உருகி நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்தது. ஸோ இந்த சுழற்சியின் மூலமா தான் 5 டைம் ஐஸ் ஏஜ் வந்து பூமியில இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ப்ரூவ் பண்றாரு. இந்த ஐஸ் ஏஜ் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் குளிர்காலம் முடிஞ்சு அதோட வெயில் காலம் ஆரம்பிச்சு அந்த ஒட்டுமொத்த பனியை உருகி வைக்காம இருக்கிறதுனால அந்த படிஞ்சிருந்த கொஞ்சம் பனி எப்படி இந்த பூமியே உறைய வைக்கிற அளவுக்கு மாறுது அப்படிங்கிறது தான். இதுதான் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது. இன்வெஸ்டிங்லையும் இந்த மெத்தடு தான் காம்பவுண்டிங் அப்படிங்கிற வகையில் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒரு இன்வெஸ்டிங் பண்றோம் இல்ல ஒரு அமௌண்ட்டை சேமிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, அது எவ்வளோ டைம் பண்றோம், எவ்வளோ வருஷம் அதை கண்டினியூ பண்றோம் அப்படிங்கிறது தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து காம்பவுண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து நம்ம வழக்கத்திலேயே சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற பழமொழியில இருக்கு. பட் ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சிறுதுளி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பெருவெள்ளம் ஆகுற வரைக்கும் எக்ஸ்டர்னலா அந்த சிறுதுளியை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது ஏன் முக்கியமான விஷயம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்லயுமே நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்றோம், அது லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், காம்பவுண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலா அதை டிஸ்டர்ப் பண்ணாம அதை அப்படியே இருக்க விடுறது தான் காம்பவுண்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சாப்டர்ல அவங்க வாரன் பஃபட்டோட லைஃப் ஹிஸ்டரி எடுத்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்றாங்க. அதுல என்னன்னா, இந்த புக் எழுதும்போது பஃபட்டோட சொத்து மதிப்பு வந்து $84.5 பில்லியன். இதுல $84.2 பில்லியன் அவரோட 50 வயசுக்கு மேலதான் அவர்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. அதுலயும் குறிப்பா $81.5 பில்லியன் அவர் 60 வயசு கடந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. வாரன் பஃபட் வந்து ஒரு சிறந்த முதலீட்டாளர் தான். ஆனா அவரோட இந்த வெற்றிக்கு இவ்வளவு சொத்துக்கு அவர் ஓனரா இருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணம் என்னன்னா, அவரோட இன்வெஸ்டிங் ஆரம்பிக்கும் போது அவரோட வயசு 11. அவர் 11 வயசுல இருந்து 80 வயசுக்கு மேலேயும், இப்ப அவரோட வயசு 95க்கு மேல, இந்த புக் எழுதும்போது அவர் 85 வயசு, அது வரைக்குமே அவர் இன்வெஸ்டிங்க தொடர்ச்சியா கண்டினியூஸா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாம பண்ணிட்டு இருந்தது தான். இதுல 2 ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னங்கறத பார்க்கலாம். சினாரியோ 1, அவர் வந்து இந்த மாதிரி 11 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் பண்ணாம ஒரு 20 வயசுல இந்த உலகத்தை சுத்தி பார்க்கவோ இல்ல வேற ஏதோ அவரோட பர்சனல் என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவரு 60 வயசுல ரிட்டையர் ஆயிடுறாரு இந்த இன்வெஸ்டிங்ல இருந்தே அப்படிங்கிற ஒரு சினாரியோ சொல்லியிருக்காங்க. அது ரெண்டுக்கும் பேஸ் பாயிண்டா அவரோட 30 வயசுல அவர் கையில $1 மில்லியன் இருந்துச்சு. அது இன்ஃபிளேஷன் படி கரண்ட் மதிப்பு வந்து $9.3 மில்லியன். இவர் 20 வயசுல இப்படி எல்லா செலவும் பண்ணி உலகம் ஃபுல்லா சுத்தி எல்லாத்தையும் பண்ணியிருந்தாருன்னா அவர்கிட்ட ஒரு $25,000 தான் இருந்திருக்கும். அவர் ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்னா பண்ணது 22% அவரோட இன்வெஸ்டிங் ஜேர்னில. அந்த 22% அவர் அந்த 30 வயசுல இருந்து பண்ண ஆரம்பிச்சு 60 வயசுல ரிட்டையர் ஆயிருந்தாரு அப்படின்னா அவர் கையில வந்து வெறும் $11.9 மில்லியன் தான் இருந்திருக்கும். இப்ப இருக்கிற $84.5 பில்லியன் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாவே, இவர் இவ்வளவு சொத்து சேர்த்ததுக்கான மிக முக்கிய காரணம் அந்த 22% ஆவரேஜ் ரிட்டர்ன் இல்லாம எவ்வளவு வருஷம் அந்த ரிட்டர்னை அவர் கண்டினியூஸா ஹோல்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ அவரோட திறமை வந்து இன்வெஸ்டிங் பண்றது. பட் ஆனால் அவரோட சீக்ரெட் வந்து அவருக்கு இருந்த அந்த டைம் தான். 11 வயசுல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்க அந்த டைம் தான் அவரோட மிகப்பெரிய சீக்ரெட். இதை இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது என்னன்னா, பஃபட் வந்து நம்ம முன்னே பார்த்த மாதிரி அவரோட இன்வெஸ்டிங் ஜேர்னி ஃபுல்லா 22% ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. இதுதான் பெஸ்ட் ரிட்டர்னா அப்படின்னா இல்ல. ஜிம் சிமன்ஸ் அப்படிங்கிறவரு ரெசனைஸ் டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வச்சிருந்தவர். அவரோட இன்வெஸ்டிங் பீரியட்ல 66% ஆனுவல் ரிட்டர்ன் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஆனா அவரோட சொத்து மதிப்பு வந்து $21 பில்லியன் தான். அது ஏன் இவருக்கும் அவருக்கும் இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா, அவர் வந்து 50 வயசுக்கு அப்புறம் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியே மாஸ்டர் பண்றாரு. ஸோ 50 வயசுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி தான் ஜிம் சிமன்ஸ் வந்து இந்த சொத்தை வந்து $21 பில்லியன் வந்து சேர்த்திருக்காரு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம எவ்வளோ காலம் இந்த இன்வெஸ்டிங் ஜேர்னில லீட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு காம்பவுண்டிங் வேலை செய்யும் அப்படிங்கிறது தான். பர்சனல் ஃப்ரண்ட் இப்ப இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ற நம்ம எல்லாருமே கண்டிப்பா
30 வயசோ இல்லை 25 வயசுக்கு மேலே தான் இருப்போம். ஸோ இது லேட்டா கம்மியா அப்படிங்கிற டிஸ்கஷன் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த பண்றோம், அதை கண்டினியூஸா பண்ணி நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதை கொடுக்கும்போது அவங்களுக்கு அதை வச்சு காம்பவுண்ட் பண்றதுக்கான லைஃப் டைம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிற முக்கியமான டேக்அவே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த காம்பவுண்டிங் டேபிளை பாருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் பேசிக் கால்குலேஷன். இது மாதிரி பண்ண முடியும், அப்படியே பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஆனால் ஒரு காம்பவுண்டிங் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த டேபிளை போட்டிருக்கேன். நான் ஒரு 2 அசம்ஷன்ஸ் பண்றேன். மாசம் 1000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். நான் வந்து இயர் ஆன் இயர் ஸ்டெப் அப்லாம் பண்ணல, எதுவுமே எந்த சேஞ்சுமே பண்ணல. நான் மாசம் மாசம் 1000 ரூபாய் மட்டும் தான் போட போறேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து ஆவரேஜா இந்த ஓவரால் இயர்ஸ்ல 10% இருக்கும். அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் வந்து என்ன வேணா இருக்கலாம். அதெல்லாம் நம்ம அது நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல பார்க்கலாம், எப்படி இப்படி எதில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது. நான் ஓவராலா டிஃப்ரெண்ட் அசட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி 10% ரிட்டர்ன் பண்ண போறேன் அப்படிங்கறத அசியூம் பண்றேன். இதுல இருக்க எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். அப்படி நடக்குது, நான் மாசம் மாசம் 1000 ரூபாய் போடுறேன், 10% நான் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா 20 வருஷம் நான் வெறுமனே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணியிருந்தேன்னா நான் டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அமௌண்ட் வந்து 2,40,000 ரூபாய். ஆனா அது என்னவா ஆயிருக்கும் அப்படின்னா 7,56,030 ரூபாய் இருக்கும். ஸோ இங்க இருந்து 3 மடங்கு 4 மடங்கு அந்த பணம் காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கு. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டிங் அப்படிங்கிறது. இது வந்து ரொம்ப சிம்பிளானது. இது இப்படி பண்ற தேவையில்ல. நம்ம அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம், வருஷம் ஸ்டெப் அப் பண்ணலாம். இதன் மூலமா நம்ம எண்ட் ஆகிற சொத்தோட மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். பட் இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு டேபிள் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் என்னன்னா, நம்ம ஸ்கூல் டைம்ல படிச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பிரின்சிபல் அப்படியே வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் அப்படியே பே பண்றது. காம்பவுண்டுங்கிறது நமக்கு தெரியும், பிரின்சிபலோட அந்த இன்ட்ரெஸ்ட்டும் ஆட் ஆயிடும், அது கூட நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் காம்பவுண்டிங்கும் இங்கே ஒர்க் ஆகுது. காம்பவுண்டிங் எப்படி வேற ஒரு ஃபீல்ட்ல பயங்கரமா ஒர்க் ஆயிருக்கு ஹிஸ்டரியில அப்படிங்கிறது வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸ் வச்சு இந்த செக்மெண்ட்ல அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. 1950ல முத ஸ்டோரேஜ் டிவைஸ் பண்ணும்போது ஐபிஎம் வந்து 3.5 மெகாபைட் ஹார்ட் டிரைவ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அது 1960ல வந்து ஃபியூ டசன்ஸ் ஆஃப் மெகாபைட்ஸா மாறுது. 1970ல 70 மெகாபைட்டா மாறுது. 90ல 200ல இருந்து 500 மெகாபைட் வரைக்கும் அவங்க பண்றாங்க. 99ல ஆப்பிள் ஐமேக் முறையா 6 ஜிகாபைட் பண்றாங்க. 2003ல அது 120 ஜிகாபைட் ஆகும். 6ல 250 ஜிகாபைட் ஆகும். 2011ல வந்து 4 டெராபைட் பண்றாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டெராபைட் ஹார்ட் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது 17ல 60 டெராபைட் ஆகி 19ல வந்து 100 டெராபைட்ஸ் ஆயிடுது. ஸோ இது வந்து கால்குலேட் பண்ணா அவங்க ஆரம்பிச்ச பீரியட்ல இருந்து இப்ப வரைக்கும் 30 மில்லியன் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டோரேஜ். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் காம்பவுண்டிங் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது. ஸோ இது இல்லாம இந்த புக்ல வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூவா பார்க்கலாம். பஃபட்டோட வெற்றியை பத்தி பேசுறதுக்கு 2000+ புக்ஸ் இருக்கு. ஆனா அதுல முக்கியமா ஒரு புக்கோட டைட்டிலா இருக்க வேண்டியது என்னன்னா, இவரு 3/4 நூற்றாண்டு காலத்துக்கு மேல முதலீடு செய்யறாரு. அதாவது 75 வருஷத்துக்கு மேல அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காரு அப்படிங்கிறது தான். எக்கனாமிக் சைக்கிள்ஸ், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், எந்த செக்டர்ல பெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம், நிறைய புக் இருக்கு. பட் நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான புக் என்னன்னா, இன்வெஸ்ட் பண்ணிட்டு அமைதியா வெயிட் பண்ணு அப்படிங்கிறது தான். ஏன்னா லாங் டேர்ம் எக்கனாமிக் க்ரோத் ஆன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், டெவலப்டு கண்ட்ரிஸ், யூஎஸ், இந்தியா எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். அப்படிங்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பேசிக் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். மக்கள் எல்லாருமே எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க அடைய நினைக்கிறது அந்த வருஷத்துல அதிகப்படியான ரிட்டர்ன் தான். அந்த மாதிரி அதிகப்படியான ரிட்டர்னை போய் நம்ம அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட் தான். அதை வந்து நம்ம வருஷம் ஃபுல்லா ரிப்பீட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு டைம் நடக்கும், இன்னொரு டைம் நடக்காம கூட போகலாம். பட் நம்ம ட்ரை பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு மினிமமான ஒரு ஒரு நல்ல ரிட்டர்ன் இன் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது தான் காம்பவுண்டிங் பண்றதுக்கும் நம்ம நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா ஒரு பெரிய சொத்து சேர்த்துறதுக்கும் மிக முக்கிய தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிட்டி குட் ரிட்டர்ன்ஸ் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் காம்பவுண்டிங்
நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரும் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர்ல அவங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த காம்பவுண்டிங் சாப்டர்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற டீடைல்ஸ். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.